ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வெறுத்து விட்டாயா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் துன்பமே வந்து கொண்டே இருக்கிறதே. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று எப்போ பார்த்தாலும் கவலைகளோடு இருந்து இருந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பயத்தோடு பார்த்து பார்த்து எப்பொழுதும் துன்பம் என்ற ஒன்றுக்குள் மாட்டி தவிக்கிறாயா? எப்போ பார்த்தாலும் நமக்கு தெய்வம் கஷ்டத்தையே கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையே கொடுக்கவில்லை. எப்போ பார்த்தாலும் வழி வேதனைகளை மட்டுமே கொடுக்கிறது என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையும் சீக்கிரமாக நலமும் சீக்கிரமாக வளமும் நிச்சயமாக உனக்கு நான் பரிசாகவே தருவேன். இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்களில் நீ இருந்தாலும் கூடிய சீக்கிரத்திலேயே இந்த உளைச்சல்கள் அனைத்தும் மாறும். இன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்று நீ நினைக்கிறாய். நீ பிறந்ததிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரச்சனைகள் என்ற உடனேதான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது புதிதான ஒரு காரியம் அல்ல. அது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு விஷயம்தானே தவிர மற்றபடி எதுவும் புதிதானது, இது வாழ்க்கையில் எனக்கு இது தெரியாதது என்பதெல்லாம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கவலைகள், ஏது கவலைகள் என்று எல்லாமும் எனக்கு தெரியும். எதுவுமே நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எனக்கு இதுதான் நடக்கிறது சாய், என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று நீ சொல்ல வேண்டும் என்ற அவசியங்கள் எல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னுடைய முன் நின்று சாய் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னாலே போதும், எனக்கு எல்லாமும் தெரிந்துவிடும். அதாவது ஒரே ஒரு முறை சொன்னாலே போதும், இல்லை சொல்லாமல் அமைதியாக என் முன் நின்று என்னை பார்த்தாலே போதும். நான் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, ஏதேது விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது அத்தனையும் நான் அப்படியே வெளிச்சம் போட்டு பார்த்து விடுவேன். நம்பிக்கை மட்டுமே வையுங்கள். ஒரு தெய்வத்தின் மீது நீங்கள் மதிப்பும் மரியாதையும் வைக்கிறீர்கள் என்றால் அதை முதலில் நம்ப வேண்டும். நம்பாமல் நான் சாதாரணமாக வணங்குவேன் இப்படி எல்லாம் சொல்லாமல் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவர்கள் மீது அளவுக்கு மீறிய நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமானவே ஒன்று. அந்த முக்கியமான ஒன்றை நீங்கள் நிச்சயமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கையை வைக்க வைக்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் அதிகமாகவே முன்னேறுவீர்கள் தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீண் போகவே மாட்டீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தீர்மானமாகவே சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் நிம்மதியோடு வாழ வேண்டும். இதுதானே தவிர என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருந்து விட வேண்டும், அவர்கள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையே இருக்க வேண்டும் என்பதை எந்த தெய்வமும் எப்பொழுதுமே சரிதான் தவறான ஒரு விஷயத்தை நினைக்காது. இங்கு நீ சில நேரத்திலும் சரி, மற்றவர்களும் சில நேரத்தில் சரி நினைப்பீர்கள், தெய்வம் எனக்கு நல்லதே நடக்கவில்லை, நினைக்கவே இல்லை, நடத்தி தரவே இல்லை, எனக்கு எப்பொழுதுமே கெட்ட விஷயத்தை மட்டுமே நடத்தி தருகிறது, கெட்ட விஷயங்களை மட்டுமே தெய்வமும் எப்பொழுதும் எல்லா நிமிஷத்திலேயும் எனக்கு துரோகத்தையே செய்கிறது என்பதை நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் தெய்வம் என்ற நான் எப்பொழுதும் எல்லா நாளும் துரோகங்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய மாட்டோம். தெய்வங்கள் என்ற நாங்கள் உங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுப்பதும் அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதும் மட்டுமே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாகவே இருக்கும். என்னுடைய கடமையிலிருந்து எங்களுடைய அத்தனை கடமையிலும் இருந்து நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம். இன்றும் சரி என்றும் சரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்பதை நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அது ஒரு நல்லதாகவே நடக்கவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் தெய்வத்தை வணங்குவது வீண் என்று சொல்லலாம். ஆனால் எல்லாம் தாமதம் மட்டும்தான் ஆகுகிறது. கொஞ்சம் நாட்கள் கழித்தோ இல்லை கொஞ்சம் மணி நேரத்திலேயோ உங்களுக்கு நடக்கத்தான் போகிறது. அதனால் இப்பொழுதும் எல்லா நாளும் எந்த ஒரு நிமிஷத்தையும் எந்த ஒரு பொழுதையும் எப்பொழுதும் எந்த
நிமிடமும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டும் என்ற அவசியம் அல்ல. பொறுமையோடு இருந்தால் எல்லாம் நல்லது. பொறுமையோடு இருந்தால் எல்லாமும் அற்புதமானது. பொறுமையோடு நீ இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் நல்லபடியாகவே கிடைக்கும். மனமானது எப்பொழுதும் குழப்பத்திலேயே இருக்க வேண்டாம். மனமானது எப்பொழுதும் அமைதியாகவும் திருப்தியாகவும் எப்பொழுதும் உனக்கு பிடித்ததாகவும் உனக்கு நான் கிடைக்க செய்வேன், இந்த சாய் உனக்காக அனைத்தையும் உன் கையில் வந்து கிடைக்க செய்வேன் என்பதை நீ நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் வைக்க வேண்டும். அவ்வளவுதானே தவிர மற்ற எந்த ஒரு குறையும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வராது என்பதை என்னால் தீர்மானமாக சொல்ல வேண்டும். உனக்கு நான் எதையும் தப்பாகவும் சொல்லவில்லை, எதையும் நான் உன்னை பயமுறுத்தவும் இல்லை. நீ இந்த மாதிரி இருந்து கொள், இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நீ செய், அப்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி உன் வாழ்க்கையில் இது நடந்துவிடும், அது நடந்துவிடும், இந்த உறவு இப்படி ஆகிவிடும், அந்த உறவுகள் அப்படி ஆகிவிடும், எதையுமே நான் சொல்லவில்லை. உன்னை பயமுறுத்துவதனால் எனக்கு என்ன? உன்னை பயமுறுத்துவதனால் உன்னுடைய மன நிம்மதிகள் போகும். நான் பயமுறுத்துவது அல்லம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் எது தவறாக நடந்தாலும் சரி, சரியாக நடந்தாலும் சரி, சொல்வதுதான் என்னுடைய எண்ணமே தவிர உன்னை ஒரு பயமுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்குள் ஒரு பயத்தில் நடுக்கமாக தள்ளுவது எல்லாம் என்னுடைய வேலை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் இன்பமாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் என்னுடைய பிள்ளைகள் மன திருப்திகளோடு இருக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய முழு நேர வேலையாகவே உள்ளது. ஆசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் எல்லா காரியத்திலேயும் உனக்காக செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும். என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னவோ அற்புதமாக நடக்கும், என்னென்னமோ அதிசயமாக நடக்கும் என்றெல்லாம் நினைத்தோமே. ஆனால் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பொழுதும் எதுவுமே நடக்கவில்லையே என்ற பயங்கள் எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் சரிதான், எல்லா விஷயத்தையும் சரிதான். எதையும் நினைத்து குழப்பிக்கொண்டு கவலை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் அல்ல. தெளிவான எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் இங்கு மிகப்பெரிய அளவில் ராஜாவை ஆகப் போபவன். குழப்பத்தில் இருப்பவன் இங்கு எப்பொழுதும் நல்ல முறையில் எதுவும் செய்ய முடியாது. அதனால் நல்லது நடக்கும், நல்லது தெய்வம் செய்யும் என்று நம்பிக்கையில் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஓடுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.